Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி ஐஜி துரைக்குமாருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கையில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை மாற்றி டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில அதன் பின்னர் சென்னை காவல் ஆணையராக இருக்கக்கூடிய அருண் மாற்றம் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக அபின் தினேஷ் மொட்டக் என்பவர் சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில டிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை மாற்றம் செய்து சந்தீப் மிட்டல் என்பவரை நியமனம் செய்து ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் நேற்று வந்த ஒரு தேர்தல் ஆணையம் உத்தரவுல சந்தீப் மிட்டல் வெறும் ஆயுதப்படை டிஜிபியாக பொறுப்பை மற்றும் கவனிப்பார் எனவும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியில இருந்து அவர் விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி பொறுப்பானது காலியாக இருந்த நிலையில தற்போது தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி பொறுப்பை கூடுதலாக ஐஜியாக இருக்கக்கூடிய துரைக்குமார் என்பவர் கவனிப்பார் என தமிழக அரசு ஒரு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே இதுல டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் டிஜிபியாக இருந்து மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவருக்கு தேர்தல் சம்பந்தமான எந்த விதமான பொறுப்பும் வழங்கப்படாமல் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தான் தற்போது கூடுதலாக அதாவது ஐஜி துரைக்குமார் என்பவருக்கு கூடுதலாக இந்த டிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி பொறுப்பை கவனிக்குமாறு தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.